மண்டே மார்னிங் என்னைக்கு இல்லாத மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் ஜாலியான டேவாக தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் அவுட்டிங் போகிறோம், கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக. அதனால் மார்னிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அம்புக்குறியெல்லாம் விட்டு ஹார்டின் குழந்தை போட்டிருந்தேன், அங்கங்கே கொஞ்சம் ஹார்டின் மாதிரி. அதுக்கப்புறம் என்னோடய யோகா கொஞ்சம் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு 9 o'clock கிளம்பலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் இருந்துச்சு ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவளுக்கு ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு டீ பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தேன். எனக்கு எடிட்டிங் ஒர்க் இருந்தனால அவரே பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அம்மா நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் எஸ்கேப் போய் கிளம்பிட்டோம். கொஞ்சம் லாங் ட்ரிப் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஏர் செக் பண்ணிவிட்டு பெட்ரோலெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பைபாஸில் தேன் கடையை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தேன் வேறு காலியாக போகுது அப்படின்ட்டு அது ஒரு பாட்டில் வாங்கி போட்டுட்டு தான் கிளம்பணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டனால கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சரி சாம்பார் இட்லி மட்டும் சாப்பிட்லான்னு போனோம். பட் இட்லி காலியானால சாம்பார் வடை, அதுக்கப்புறம் அவர் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தம்பியூர் தான் போயிருந்தோம். அங்கே வேலையை முடிச்சுட்டு ரிட்டன் கோயம்புத்தூர் வர வழியில் அவரோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் நல்ல பிள்ளை, அவங்க முன்னாடியெல்லாம் மொபைலெல்லாம் எடுக்க மாட்டேன். அங்கேயும் வந்த வேலை முடித்த பிறகு கொஞ்சம் நல்ல மழை, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கிளம்பணும். பட் இருந்தாலும் நாங்கள் கருமத்தம்பட்டியெல்லாம் கிராஸ் பண்ணல, செம மழையில் நனைஞ்சிட்டு தான் நாங்கள் வந்தோம். செம ஜாலியாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் மழையெல்லாம் நின்ன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்ட்டு, ரொம்ப ஹெவியெல்லாம் சாப்பிட வேண்டாம், சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. எனக்கு லாஸ்ட் டைமே சாண்ட்விச் கிடைக்காதனால இந்த டைம் சாண்ட்விச் தான் சாப்பிடணும் போல இருந்தது. நான் பன்னீர் சாண்ட்விச் வேணும்னு கேட்டிருந்தேன், அவர் வெஜ் சாண்ட்விச் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. சில திங்ஸ் எல்லாம் இருந்து அந்த சாண்ட்விச் வர கேப்பில் கொஞ்சம் வேடிக்கை பார்த்து ஒரு கண்டி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தா மழை வர மாதிரி இருந்துச்சு. சிட்டிக்குள்ளே தான் பெய்தோன்னு நினச்சி, பட் நாங்கள் தான் நல்ல ஜாலி. கவி ஸ்டேஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் மலையில் ரைட் போனது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.